ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செம்மொழி உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட நியூ பைக் ரிவ்யூ தான். நான் என்ன பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா METEOR 350. ஸோ இதில் மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. ஃபயர் பால் இதுதான் பேஸ் வேரியண்ட்டு. இதில் என்னன்னா இந்த பேக் ரெஸ்ட் கிடையாது, அப்புறம் ட்ரிப்பர் நேவிகேஷன் கிடையாது. இதே வந்து ஸ்டெல்லாரில் வந்து இந்த பேக் ரெஸ்ட்டும் ட்ரிப்பர் நேவிகேஷனும் உண்டு. அது போக கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது சூப்பர் நோவாவில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் ரெஸ்ட்டு, ட்ரிப்பர் நேவிகேஷனு, அப்புறம் ஒரு விண்ட்ஷீல்டு, அதுக்கப்புறம் டியூல் கலர், இந்த 3 தான் இருக்கும். மற்றபடி அந்த 3 வேரியண்ட்லேயுமே வந்து அலாய் வீல் காமன் தான். அப்புறம் 3 வேரியண்ட்டுக்குமே வந்து லைட் வந்து ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி கிடையாது. ஸோ முக்கியமான வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஒன்லி கலரு, அப்புறம் இந்த மாதிரி பேக் ரெஸ்ட்டு, இந்த மாதிரி விண்ட்ஷீல்டு, அப்புறம் வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன், இந்த மாதிரி 3 தான் வேரியண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது, அதனால் இந்த ஃபயர் பால் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸ். ஸோ நான் வாங்கினது திருநெல்வேலியில். இதோட டோட்டல் ப்ரைஸ் என்ன வந்துச்சுன்னா 2,49,000. ஸோ 2,49,000 சொல்கிறது வித் எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி. ஸோ இந்த பைக்கில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் இந்த பைக் வாங்கும்போது 3 இயர்ஸ் எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி, 1 இயர் RSA கொடுக்குறாங்க. நான் வாங்கினது எக்ஸ்ட்ரா 2 and 3 RSA அண்ட் 4 and 5 எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி. ஸோ இதுக்கு வந்து நான் 5,000 பே பண்ணேன். ஸோ இன்க்ளூடிங் 5,000 சேர்த்து தான் 2,49,000 சொன்னேன். அது போக நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக போட்டது இந்த இன்ஜின் கார்டு, மட் கார்டு, அப்புறம் வந்து இந்த பேக் ரெஸ்ட், இந்த 3 நான் அடிஷ்னலாக போட்டேன். இதுக்கு நான் வந்து 10,000 நான் பே பண்ணேன். இன்னொன்று வந்து நான் மெயினாக ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக இந்த பைக் வாங்கும்போது நீங்கள் வாங்கி ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோடு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் அக்சசரிஸ் வாங்கும்போது அந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. நீங்கள் வந்து அக்சசரிஸ் வந்து நீங்கள் 5,000 கிட்ட வாங்கினீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட்டும், அதே 10,000க்கு மேலே வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டு, அதே நீங்கள் 40,000க்கு மேலே வாங்கினீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த கோடை நீங்கள் வந்து பைக் வாங்கினதுலேருந்து 30 days வரைக்கும் எப்போனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பைக் வாங்கும்போது அக்சசரிஸோடு தான் வாங்கணும்னு இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டானதை மட்டும் வாங்கிட்டு கூட நீங்கள் மற்றபடி இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த 30 daysக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். நீங்கள் அதே இது நீங்கள் கோடு இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டீங்க, பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கோடை வச்சு உங்களால் அந்த அமௌண்ட்டை வந்து ரிடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்குங்க, வாங்கிட்டு ஒரு 2 days 3 daysல கோடு வந்ததுக்கப்புறம், சில பேருக்கு 3 days கூட டிலே ஆகுதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் வாங்கின 1 ஹவர்லேயே வந்துருச்சு. ஸோ கோடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அக்சசரிஸ் போடுறது பெஸ்ட்டு. அக்சசரிஸ் ஆக்சுவலாக நான் இந்த பைக் வாங்கினதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்ஜின் கார்டு, அப்புறம் சம் கார்டு, அப்புறம் இந்த பேக் ரெஸ்ட், இந்த 3 இது நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த 3 சேர்த்து எவ்வளோ வந்துச்சுன்னா 10,000 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரிப்பர் நேவிகேஷனும் ஆட் பண்ணேன், அது ஒரு 6,000 வந்துச்சு. ஸோ ஓவரால் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2,65,000 கிட்ட எனக்கு வந்துருச்சு. நான் ஃபஸ்ட் சர்வீஸு இப்போ தான் விட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டேன். நான் இப்போது ஃபஸ்ட் சர்வீஸில் எனக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 1,100 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. என்னென்னா ஆயில் அப்ளை பண்ணாங்க, ஆக்சுவலாக ஆயில் ரீஃபில் பண்ணாங்க. இதே நீங்கள் செகண்ட் சர்வீஸ் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஜின் ஆயில் டாப் அப் தான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 300 சம்திங் தான் சொன்னாங்க. ஸோ எப்போவுமே ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஆன் நம்பரில் வர்ற சர்வீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும், ஈவன் நம்பரில் வர்ற சர்வீஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சர்வீஸ் 500 கிலோமீட்டரு, நெக்ஸ்ட்டு சர்வீஸ் 5,000 தான். அடுத்த சர்வீஸும் எவ்ரி 5,000 கொஞ்சம் நம்ம சர்வீஸ் விட்டால் போதும். ஆக்சுவலாக இந்த வண்டியோட பேசிக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வண்டியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ரெட்ரோ மாடல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு நைட் வந்து விசிபிலிட்டி ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ உங்களால் வந்து ஒரு 60க்கு மேலே வந்து இந்த லைட் விசிபிலிட்டி வச்சு உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொன்று ஆப்போசிட்டில் யாராவது பாஸ் லைட் போட்டு வந்தாலோ எது வந்தாலும் உங்களோட இந்த லைட் வந்து பவர் இல்லை. ஸோ அது கிளியராக விசிபிளே ஆக மாட்டேங்குது. அப்புறம் வந்து பிரேக், இந்த வண்டியோட பிரேக் ஆக்சுவலாக இந்த வண்டியில் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ஏபிஎஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேனிங்லனாலும் சரி, இல்லை வந்து ஸ்ட்ரைட்டாக போகும்போதும் சரி, உங்களால் நினச்ச இடத்துல வந்து பிரேக் அப்ளை பண்ண முடியுது. ஸோ அப்ளை பண்ணால் கரெக்டாக எந்த இடத்துல நிற்பாட்டணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே நிற்குது. எங்கேயுமே ஸ்கிட் ஆகிறதோ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இந்த வண்டியில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் பிரேக் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அடுத்து இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த இன்ஜின் வந்து 349cc. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கியரை வந்து அடிக்கடி நீங்கள் டவுன் கிரேட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு
ஸ்லோ போகிறீங்கனாலும் சரி, சிட்டிக்குள்ளே பிரேக் ஸ்பீட் பிரேக் வந்தனாலும் சரி, நீங்கள் கிளச் மெயின்டெனன்ஸ்லேயே ப்ராப்பராக தேர்ட் கியர்லேருந்து நீங்கள் படி போகலாம். நீங்கள் சில பிராண்டை வந்து என்ன ஆகுனா கம்பல்சரி நீங்கள் ஃபஸ்ட் கியர் கொண்டு வந்தால் தான் வண்டி போகும், இல்லைனா ஆஃப் ஆகுற மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த இது வந்து இந்த இன்ஜினில் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இது வந்து பழைய தண்டர்பால்லேருந்து மாடிஃபை பண்ண வண்டி தான் இது. ஸோ அந்த தண்டர்பேர்டு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இது ஜே சீரிஸ் இன்ஜின் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகுனா வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. நான் இது ஒரு 90 வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன் ஸ்பீடு. ஸோ அப் டு 90 வரைக்குமே எனக்கு இன்ஜினில் எந்த வைப்ரேஷனும் ஃபீல் ஆகலை. மிரர்லேயும் சரி எனக்கு எங்கேயுமே வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. ஸோ பழைய புல்லட்டு, பழைய ஆரி இன்ஜினை விட இப்போ உள்ள இந்த இன்ஜின் செம பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இன்ஜினை தான் இப்போ வந்து கிளாசிக்கும் மற்ற வண்டிக்குமே வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இதில் பெரிய மைனஸ் என்னென்னா இந்த இன்ஜினோட ஹீட்டு. ஸோ ஓவராக ஹீட் ஆகுது. நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போனாலே இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் இந்த சீட்டிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் லெக் வந்து கொஞ்சம் ஃப்ரண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுல் லெக்குமே 80% லெக் எப்பவுமே வந்து இன்ஜினை கவர் பண்ணி தான் இருக்குது. ஸோ வந்து உங்களால் ஈஸியாக வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடாமல் இதை ஓட்டாதீங்க, அப்புறம் வந்து ட்ராக் ஷூ போடாமல் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நான் வந்து ட்ராக் ஃபேன் போட்டிருக்கேன், செப்பல் தான் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு அப்படி ஹீட்டு ஃபீல் ஆகலை. ஆனால் வந்து நார்மல் வண்டியை விட இந்த வண்டியில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸ்ன்னு சொன்னீங்கன்னா இதுதான். அப்புறம் வந்து சீட்டிங் கம்ஃபர்டபுள், ஹேண்டலிங்கு. நீங்கள் இந்த வண்டியை 191 கிலோ வெயிட்டு, ஆனால் நீங்கள் ஓட்டும் போது அந்த வெயிட்டை நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் எப்போ இதை வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வண்டியோட வெயிட் ஃபீல் தெரியும். மற்றபடி நீங்கள் ட்ராவலிங்கில் போது நீங்கள் ஈஸியாக ஸ்கிட் பண்ணி நீங்கள் ஈஸியாக கட் அடிச்சு போகலாம். அந்தளவுக்கு இந்த வண்டி மெயின்டெனன்ஸ் வெயிட்டை வந்து செம்மையாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பெரிய மைனஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேக் சீட்டு. இந்த ஃப்ரண்ட் சீட்டு எவ்வளோ அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இந்த பேக் சீட்டு. ஸோ இந்த பேக் சீட்டோட அகலம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு லாங் ரைடு போகும்போது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமே கொஞ்சம் பேக் பெயின் வருது. அதே மாதிரி என்னோடய பாடிக்கு இன்னொருத்தங்க வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. இதே கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து பின்னாடி ஒரு அம்மாவையோ இல்லை ஃபேமிலியில் யாரையாவது வச்சு சிங்கிள் சைடாக உட்காரும்போது இந்த சீட்டு வந்து ஸ்பேஸ் காண மாட்டேங்குது. ஸோ இந்த வண்டியோட பெரிய ட்ராபேக்னால் இந்த பேக் சீட்டும் ஹெட்லைட்டும் நான் சொல்லுவேன். இந்த வண்டியோட இன்னொரு மைனஸ் நான் சொல்லணும் அப்படின்னா மிரர். ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து மிரர் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களால் வந்து ஹைவேல போகும்போது வந்து உங்களால் ஈஸியாக வந்து பின்னாடி வர்ற வெஹிக்கிளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா மிரர் ரொம்ப கம்மி. ஸோ இந்த வண்டிக்கு இந்த மிரர் வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது கூட கொஞ்சம் ஆல்டர்னேட் மார்க்கெட்டில் நிறைய மிரர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் இன்ஜின், பிரேக்கு, டயரு, அப்புறம் இதோட மைனஸ் என்ன சொல்லணும்னா பேக் சீட்டு, அப்புறம் வந்து ஹெட்லைட்டு, அப்புறம் இன்ஜின் ஹீட்டு, இந்த 3 தான். ட்ரிப்பர் நேவிகேஷன் நான் இப்போ தான் ரீசெண்டாக போட்டேன். ஸோ அதில் என்னன்னா உங்களுக்கு வந்து டேன் பை டே நேவிகேஷன் மட்டும்தான் காட்டுதே தவிர மற்ற காம்படிஷன் பைக்கை மாதிரி உங்களுக்கு வந்து கால் இண்டிகேஷனோ இல்லை மெசேஜ் இண்டிகேஷனோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அந்த நீங்கள் ட்ரிப்பர் நேவிகேஷன் யூஸ் பண்ணாத நேரம் அதில் ஜஸ்ட்டு வெறும் டைம் மட்டும்தான் காட்டுது. ஸோ அதுக்கு நீங்கள் 5000 ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் அவங்க ஏதாவது அடிஷ்னல் ஆப்ஷன் கொண்டு வரலாம். ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுறது வெறும் டைம் பார்க்குறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைம் வந்து நார்மல் மானிட்டர்லேயே எனக்கு அது காட்டுது. ஸோ என்னோடய இதை சொல்லணுன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் இப்போதைக்கே தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, இன்னொன்று வந்து ராயல் என்ஃபீல்டில் என்னென்ன ஃபியூச்சர் அப்படி மானிட்டரில் என்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் இண்டிகேஷன் ப்ராப்பராக காட்டிடும், கியர் ஷிஃப்ட் இண்டிகேஷன் ப்ராப்பராக காட்டிடும் உங்களுக்கு வந்து. அப்புறம் வந்து ட்ரிப்பு ஏபி, அப்புறம் ட்ரிப்பு எஃப் எதுக்கு அப்படின்னா வந்து ரிசர்வ் இருந்தால் ட்ரிப்பு எஃப் உள்ள ஆட்டோமேட்டிக்காக விடும். ஸோ அதை வச்சு வண்டி ரிசர்வில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்க முடியும். அப்புறம் டைம், இந்த 3 காட்டுது. ஸ்பீடு வந்து எப்போவுமே ஸ்பீடோமீட்டர் எப்போவுமே அனலாக் தான். அவங்க வந்து அந்த ரெட்ரோவை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக அந்த ஸ்டைல் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அனலாக் தான். ஸோ அதில் டிஜிட்டல் வரல. அந்த ஸ்பீடை தவிர இது எல்லாமே டிஜிட்டலில் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. சைஸ் சின்னதாக இருந்தாலும் கிளியராக காட்டுது. விசிபிலிட்டி நீங்கள் பகல்லையும் சரி நைட்டும் சரி ரொம்ப கிளியராக இருக்குது. அதில் எந்த மைனஸும் இல்லை. இந்த வண்டியில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா
பிபிஎஃப் போட சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வண்டியோட பிபிஎஃப்க்கு வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேட்ட வரைக்கும் 18K கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு எனக்கு தெரில. நீங்கள் ஏதாவது பெஸ்ட்டு ஷாப் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா பிபிஎஃப் போடுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பிபிஎஃப்பில் செராமிக்கு பிபிஎஃப் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் பிபிஎஃப் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் அமௌண்ட் அதிகங்கிறதுனால யோசிக்கிறேன். தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதோட மைலேஜ் டெஸ்ட்டு போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.